நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களோடு ஆலோசித்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடந்த தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய நேரங்களில் இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பா கூட்டணி குறித்து எப்போ நிலைப்பாடு எடுக்க இருக்கிறீங்க? தேர்தல் சம்பந்தமான சிறப்பு ஆலோசனை கூட்டம் என்பதை விட சிறப்பு செயற்குழு கூட்டம். மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் அத்துணை பேரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இயக்கம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக இயக்கம் வெல்ல வேண்டும், பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும், அவரவர் சார்ந்த மாவட்டங்களிலே எவ்வளவு எண்ணிக்கையை நாங்கள் நிற்க வேண்டும், எந்தெந்த தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அவர்கள் எண்ணங்களை பிரதிபலித்தார்கள். நான் அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டேன். என்னுடைய மூத்த முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசிய பிறகு இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். அதிமுக பாஜகவுடைய கூட்டணியே தொடர வேண்டும், அந்த கூட்டணியில் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பை நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ நிர்வாகிகள்லாம் நீங்க பேசி இருக்காங்க, அதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது தனியாக முயற்சிகள் இருக்கு? நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். என்னுடைய கட்சிக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிலே நாங்கள் வெல்ல வேண்டும், வெல்லக்கூடிய தொகுதியாக இருக்க வேண்டும், பலமான பகுதியிலே நாங்கள் நிற்க வேண்டும், பாராளுமன்றத்திலே எங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை செய்யக்கூடிய பணியே எனக்கு என் கட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு செயற்குழு, பிறகு ஆலோசனை, அதன் அடிப்படையில் என்னுடைய கட்சியினுடைய கூட்டணிக்கு நான் முடிவெடுப்பேன். என்னென்ன தொகுதிகளை தமாக போட்டியிறதுக்கு நேரடியாக விருப்பத்தை தெரியும்? நீங்க இன்றைக்கு தான் செயற்குழு கூட்டம், செயற்குழு பொதுவான கருத்துக்களை எல்லாம் கூட்டணி குறித்து கொடுத்திருக்கிறார்கள். நாளையிலிருந்து அவரவர் சார்ந்த மாவட்டங்களிலே எந்த தொகுதி வலுவாக இருக்கிறது, வேட்பாளர் யார் என்றெல்லாம் என்னிடம் தொலைபேசியிலே பேச தொடங்கி விடுவார்கள். ஒரு காலக்கெடுவுக்குள் இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு காலக்கெடு இருக்குல்ல. இறுதியாகணும் சார், கட்சிக்கான அங்கீகாரத்துக்காக சின்னம் தனியா இது பண்றதுக்கு அது தேர்தல் ஆணையத்திலும் கேட்டிருக்கிறீங்களா? என்ன சின்னத்தில் போட்டி? இல்ல, எங்களுடைய சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னம் மீண்டும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் முயற்சியாக பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சில கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை நாங்கள் இந்த தேர்தலிலே பூர்த்தி செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதற்குண்டான சட்ட ரீதியான பணிகளை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் டெல்லியிலே தேர்தல் ஆணையத்திடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.